ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்க அல்லது பேன் கார்டு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் பல்வேறு அதிரடியான மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பேன் கார்டில் ஏப்ரல் 1 முதல் நிறையா அதிரடி மாற்றம் வரப்போகுதுங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதியை அமல்படுத்துகிறாங்க. எந்தமான விதி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஆதார் மட்டுமே போதுமானது. இப்போ ஆதார் கார்டு கூட ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாரி அவசியம் அப்படின்றத ஒன்று சொல்லிட்டாங்க. மேலும் இனிவரும் காலங்களில் பேன் கார்டில் இடம்பெறும் பெயர் விவரங்கள் ஆதார் உள்ளபடியே துல்லியமாக இருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ பேன் கார்டில் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் உங்கள் நேம் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவணங்களின் சரிபார்ப்பு பணிகள் இனி கூடுதல் தீவிரத்துடன் மேற்கொள்ளப்படும் என்பதால் விண்ணப்ப செயல்முறையில் கூடுதல் காலம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதுவரை பான் கார்டு பெறாதவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தங்களின் ஆதார் அட்டையை மட்டுமே பயன்படுத்தி எளிமையான முறையில் விண்ணப்பிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வரைக்கும் பேன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 முதல் கடும் விதிகள் அமலுக்கு வருதுங்க. என்னமான விதிகள்லாம் உங்களுக்கு அமலுக்கு வருது அதை பற்றி பார்க்கலாம். அதாவது பேன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா, அதாவது பேனுக்கான ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்மில் நிறையா மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து நிறையா படிவத்தை வந்து கொண்டு வராங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு மட்டுமே போதாதுங்க. பிறந்த தேதி சான்றாக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஆதார் தவிர மற்றொரு ஆவணம் கட்டாயமாக அப்லோட் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அது ஆதாரம் இருக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, 10th மார்க் ஷீட் அல்லது உங்களுக்கான டிசி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஆகிய டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கம்பல்சரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் கொடுத்தாகணும் இதுக்கப்புறம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம், ஆல்ரெடி சொன்ன மாரி உங்கள் நேம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் உங்கள் நேம் இருக்கணும். நேம் ஆன் கார்டு வில் பி ஆஸ் பர் ஆதார் ஒன்லி. அந்த நேமில் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிஷன் நேம் ஃபீல்ட் வில் பி ஆடட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நியூ பேன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்படும். பழைய பான்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வருதுங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தா பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் ஒரு சில புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. ஒரு நிதியாண்டில் மொத்தம் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட டெபாசிட் அல்லது பணத்தை எடுக்க பேன் நம்பர் கட்டாயம். ஒரு நிதியாண்டில் 10 லட்ச ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேன் நம்பர் கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்போது ஒரே நாளில் ரூபாய் 50,000க்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்யும்போது பேன் எண் கட்டாயமாக உள்ளது. ரூபாய் 1 லட்சத்துக்கும் குறைவான ஹோட்டல் பில்களுக்கு பேன் எண் தருவது அவசியம் இல்லை. ஸோ 1 லட்சத்துக்கும் குறைவாக நீங்கள் ஹோட்டலில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் நம்பர் கட்டாயம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்கள் வாங்கும்போது பேன் கட்டாயம் தர வேண்டும். ஸோ மோட்டார் சைக்கிள் அதெல்லாம் வாங்குறீங்க 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா அதுக்கு பேன் நம்பர் கட்டாயம். வங்கி கணக்கு அடிப்படையிலான இன்சூரன்ஸுகளுக்கு பேன் நம்பர் கட்டாயமாக்கியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருதுங்க. அதனால் பேன் கார்டு வச்சுருக்கவங்களும் சரி, பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, இது எல்லாமே மறக்காமல் வந்து கடைபிடிங்க. இது தாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு சார்பில். இந்த எல்லா ரூல்ஸுமே கொண்டு வராங்க. அதேமாரி அப்ளை பண்ண போகிறவங்க முன்கூட்டியே சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.